ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம், ராஜா ஸ்டோரி. இந்த ராஜா ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். இங்கிலாந்துங்கிற ஊரில் ராஜா கானுட்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார்னாக்கா, ரொம்ப பெரிய அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். எந்த ஊருக்கு போனாலும் ஜெயிச்சு அதனோடையும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு வந்து எல்லாரும் வந்து ரொம்ப பெருமையாக அவரை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு உடனே கொஞ்சம் தற்பெருமை வந்துருச்சு. எல்லோரும் வந்து அவங்கள வந்துட்டு உங்களுக்கு என்ன ராஜா, உங்களுக்கு என்ன ராஜான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப தற்பெருமை அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இயற்கை ஒரு கடல்கிட்ட போய் இந்த கடல் கூட உங்களுக்கு பயந்துக்கும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றி விடுறாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அரியாசனத்தில் போய் உட்காந்துக்கிட்டு கடலே நில்லு அப்படி கடல் அலையை நில்லு அப்படின்னோன்னா அது கொஞ்சமாக நின்றுடுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரே சந்தோஷம். என் கூட இருக்கவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காரு. அடுத்து 2வது தடவையும் கடல் அலையை நில்லு அப்படின்னோன்னு கடல் அலை நிற்க ஆரம்பிச்சிடுது. அடுத்த 3வது தடவை கடல் அலையை நில்லுனாக்கா கடல் வேகமாக வந்து அவர் மேலே விழுந்து சேர் கீழே விழுந்துடுது. அப்போ வந்து அவர் வந்துட்டு மற்றவங்க முன்னாடி கீழே விழுந்துட்டுமேன்னு சொல்லிட்டு கானூட் ராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தற்பெருமைப்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டு வரான். அதனால் எங்கேயுமே வந்து நம்மளை வந்துட்டு உயர்வாக சொன்னாலும் தாழ்வாக சொன்னாலும் நமக்கு நம்மளோட நிலைமை தெரியும். அதை நினச்சி நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம். தற்பெருமை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ராஜாவோட கதை இது. தேங்க்யூ விவர்ஸ்.